Good morning students. Now we see 4th unit continuation. Kavita bought 3 kg 435 gram of apples, 1 kg 350 gram of oranges and 2 kg 355 gram of mangoes. What is the total weight of the fruits that she bought? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கவிதா என்ன பண்ணுறா, ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறா. என்ன ஃப்ரூட்ஸ் வாங்குறா? ஆப்பிள்ஸ், ஆரஞ்சஸ், மேங்கோஸ், 3 ஃப்ரூட்ஸ் வாங்குறா. இந்த ஆப்பிள்ஸோட வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 kg 435 கிராம். நெக்ஸ்ட் ஆரஞ்சஸோட வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 kg 350 கிராம். நெக்ஸ்ட் மேங்கோஸோட வெயிட் 2 kg 355 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் வெயிட்ஸ், அந்த ஃப்ரூட்ஸோட டோட்டல் வெயிட் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த 3ஐயும் சேர்த்து ஆட் பண்ணோம். ஓகே, அந்த சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேஜி ஜி, அந்த 2 காலமாக பிரிச்சுருக்காங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வெயிட் ஆஃப் ஆப்பிள்ஸ் 3 kg 435 கிராம். அந்த 3 வந்து கேஜி, சரியா, கிலோகிராம். அதனால் அந்த கிலோகிராம் காலம் நேரம் 3, தென் 435ன்றது கிராம், அப்போ கிராமுக்கு நேரம் 435. இதேமாதிரி இந்த ரிமைனிங் 2 ஃப்ரூட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஆர்டர் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வி ஆட் கிராம்ஸ் காலம். ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து நம்ம as usual எப்பவும் போல் ஆட் பண்ண போகிறோம். 5 + 0 5. நெக்ஸ்ட் 5 + 5 10. ஸோ 1 goes to next 10th place. Now we add 10th place. 1 + 3 4, 4 + 5 9, 9 + 5 14. Then 1 goes to 100 place. Now we add 100 place. 1 + 4 5, 5 + 3 8, 8 + 3 11. 1 goes to the kg column. Now we add kg column. 1 + 3 4, 4 + 1 5, 5 + 2 7. Therefore total weight is 7 kg 140 grams. Okay. Next, Raman bought 3 kg 250 gram of tomatoes, 5 kg 110 gram of potatoes and 3 kg 750 gram of onions. What is the total weight of the vegetables? Raman என்ன பண்ணுறா, வெஜிடபிள்ஸ் வாங்குறான். ஸோ என்ன வெஜிடபிள்ஸ்? டொமேட்டோஸ், பொட்டேட்டோஸ், ஆனியன்ஸ், 3 வெஜிடபிள்ஸ் வாங்குறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு அந்த டொமேட்டோஸோட வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 kg 250 கிராம் கொடுத்துருக்காங்க. பொட்டேட்டோஸோட வெயிட்டு 5 kg 110 கிராம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆனியன்ஸ் 3 kg 750 கிராம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? இதுவும் டோட்டல் வெயிட் தான். டோட்டல் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஆட் பண்ணணும். ஓகே, சொல்யூஷன். ஃபஸ்ட் ஒன் டொமேட்டோஸ் 3 kg 250 கிராம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கேஜிக்கு நேரம் கேஜி வர மாதிரி, அதாவது 3 kg 250 கிராம் இருக்குதா டொமேட்டோஸ், அப்போ 3ன்றது கேஜி, அப்போ கேஜிக்கு நேரம் 3, தென் கிராம்ன்றது 250 கிராம், அப்போ கிராமுக்கு நேரம் 250. அதே மாதிரி ரிமைனிங் 2 வெஜிடபிள்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வி ஆட் கிராம்ஸ் காலம். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ் பார்க்கும்போது எல்லாமே 0, ஸோ 0. நெக்ஸ்ட் 10th place. 5 + 1 6, 6 + 5 11. 1 goes to 100 place. Now we add 100 place. 1 + 2 3, 3 + 1 4, 4 + 7 11. 1 goes to kg column. Now we add kg column. 1 + 3 4, 4 + 5 9, 9 + 3 12. Therefore the total weight is 12 kg 110 gram. Next sum. Kannan bought some fruits and vegetables whose total weight is 3 kg 480 gram. If the weight of fruits is 1 kg 657 gram, find weight of the vegetables. கண்ணன் என்ன பண்ணுறான், ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் வாங்குறான். ஸோ அந்த 2 சேர்த்து டோட்டல் வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 kg 480 கிராம் கொடுத்துருக்காங்க. 2 சேர்த்து, அந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் 2 சேர்த்து டோட்டல் வெயிட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரூட்ஸோட வெயிட் மட்டும் தனியாக அவ்வளோதான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. 1 kg 657 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நம்ம ஃபைன் பண்ணணும், வெஜிடபிள்ஸோட வெயிட்டு ஃபைன் பண்ணணும். அதாவது டோட்டலை கொடுத்துட்டு ஒரு இது, அதாவது 2 இது இருக்குது, ஃப்ரூட்ஸும் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இது கொடுத்துட்டாங்க, ஃப்ரூட்ஸு கொடுத்துட்டாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது ஒன்று கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஓகேவா? அப்போது டோட்டல் வெயிட் நமக்கு தெரியும். சொல்யூஷன் டோட்டல் வெயிட் வந்து 3 kg 480. தென் ஃப்ரூட்ஸோட வெயிட் மட்டும் நமக்கு தெரியும், 1 kg 657. இந்த 2 நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு எதோட வெயிட் கிடச்சிரும், வெஜிடபிள்ஸோட வெயிட் கிடச்சிரும். ஓகே, ஃபஸ்ட்டு வி சப்ட்ராக்ட் கிராம்ஸ் காலம்.
we cannot subtract 7 from 0. Okay, so we borrow 10th place. 8 tens equal to 7 tens plus 110. 110 goes to 1's place. Okay, 10 minus 7, 3. Next, subtract 10th place. 7 minus 5, 2. Next, we subtract 100 place. Here we cannot subtract 6 from 4, so we borrow 1 from kg column. So அங்கே 3 kg இருக்குதா, ஸோ 2 kg plus 1 kg பிரிச்சுக்கலாம். ஸோ 1 kg வந்து எங்கே ஆகுது, goes to grams column. Now we have 14. So 14 minus 6, which is equal to 8. Next we subtract kg column. 2 minus 1, which is equal to 1. Therefore, the weight of the vegetables is 1 kg 823 grams. Next, the weights of 3 babies are respectively 3 kg 650 gram, 5 kg 420 gram and 4 kg 750 gram. Find their total weight. 3 பேபிஸோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், சொல்யூஷனில் ஃபஸ்ட் பேபி, செகண்ட் பேபி, தேர்ட் பேபின்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 3 பேபிஸோட வெயிட் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ டோட்டல் வெயிட் கேட்டிருக்காங்க. டோட்டல்ன்ற போது நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் எப்போ போல் கிராம்ஸ் காலத்துலேருந்து நம்ம ஆட் பண்ணலாம். 0 ஃபஸ்ட்டு 1's place வாங்கும்போது எல்லாமே 0, ஸோ 0. நெக்ஸ்ட் ஆட் 10th place. 5 plus 2 7, 7 plus 5 12. 1 goes to 100 place. Now we add 100 place. 1 plus 6 7, 7 plus 4 11, 11 plus 7 18. 1 goes to kg column. Now we add kg column. 1 plus 3 4, 4 plus 5 9, 9 plus 4 13. Therefore the total weight is 13 kg and 820 grams. The last sum. A shopkeeper had 275 kg 450 gram of coffee powder. He sold 80 kilogram 475 gram. How much coffee powder left? அதாவது ஷாப்கீப்பர் அந்த கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, காஃபி பவுடர் வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 275 கிலோகிராமும் 450 கிராமும் இருக்கிற மாதிரி ஒரு காஃபி பவுடர் வச்சுருக்காங்க. ஹீ ஷோல்டு, அவங்க எவ்வளோ இது வந்து விற்றுறாங்க அப்படின்னா 80 kg 475 கிராம் வந்து சேல்ஸ் விற்றுறாங்க. சரியா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, அப்போ ரிமைனிங் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்றதை கொடுத்துட்டாங்க. அவங்க எவ்வளோ இது சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடியது, அந்த ரிமைனிங் லெஃப்ட், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த காஃபி பவுடரோட வெயிட் கிடைக்கும். சொல்யூஷன், ஷாப்கீப்பர் ஹேட், அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 275 kg 450 கிராம். அடுத்து ஷோல்டு 80 kg 475 gram. Now we subtract. Okay, subtract first grams column. We cannot subtract 0 minus 5, so we borrow in 10th place. Appo 10 minus 5 5. Next we subtract 10th place. Here we cannot subtract 7 from 4, so we borrow 1 from 100 place. So 400 equal to 300 plus 100. 100 goes to 10th place. 100 equal to 10 tens. So இப்போ நமக்கு என்ன கிடச்சிரும், 10 tens கிடச்சிரும். Already we have 4 tens. 10 plus 4 14. Now we subtract it. 14 minus 7 7. Next subtract 100 place. Here we cannot subtract 4 from 3, so we borrow 1 from kg column. So 5 kg equal to 4 kg plus 1 kg. 1 kg goes to grams column. 13 minus 4. Now we have 13, so we subtracted 13 minus 4. 13 minus 4, which is equal to 9. Next we subtract kg column. 4 minus 0 4. Next we cannot subtract 8 from 7, so we borrow 1 from 100 place. 200 equal to 100 plus 100. 100 goes to 10th place.
17 minus 8 which is equal to, now we have 17, so 17 minus 8 equal to 9. Next we have 1, so the answer is 194 kg and 975 grams. Okay, thank you students.